வேர்ட் ஆஃப் காடுக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்போது ஜபத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாதா? துதி ஆராதனைக்கு இருக்கா? இல்லையா? இருக்கு. ஆனால் இது துதி ஆராதனைக்கும் கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸு, இசை கருவிகளுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு வேத வசனத்துக்கு நீங்கள் கொடுக்கலன்னா நீங்கள் ஃபெயில் ஆயிடுவீங்க. உங்கள் ஓட்டம் ஜெயமாக முடியாதுன்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஆசாரியனுடைய உதடுகளில் வாயில் கர்த்தருடைய வசனத்தை தேடுவாங்கன்னு சொல்லுது மல்கியாவில். அப்போ நீங்களும் நானும் தானே ஆசாரியன். அப்போ இந்த வார்த்தை உங்களுக்கு எனக்கு வரணுமே. வார்த்தைன்னா பைபிளில் இருக்கிற வார்த்தையை அப்படியே சொல்கிறது கிடையாது. த டைம்லி வேர்டு, அந்தந்த நேரத்து பாருங்கள். இப்போ பிள்ளைகளுடைய படிப்பு, பரீட்சை எவ்வளோ சவால் தெரியுமா? இது யாருக்கு தெரியும் அப்படின்னா, இந்த வயதான தாத்தா பாட்டி அம்மாவுக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா அவங்க காலங்கள்லாம் கடந்து போயிடுச்சு. அவங்களுக்கு தான் தெரியும். அப்போது அதை மாதிரி திருமணம், எந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணுறது, எந்த பெண்ணை எடுக்கிறது, அந்த பெண்ணுடைய பின்னணி என்ன, இப்படி அது ஒரு பெரிய பயங்கரமான சவால். ஒரு வீட்டை கட்டணும்னு ஆசைப்படுறோம், தப்பு கிடையாது. இதுக்கு பணத்துக்கு என்ன செய்ய, அது ஒரு பெரிய சேலஞ்ச். இப்படியே நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் தயவு செய்து ஏமாந்து போவாதீங்க.